முளகுமுட்டில் இருக்கேன். என் பேர் லெட்டிஸ் கவிதா. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் முளகுமுட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் பிள்ளை ஒரு ஆர்டிச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். நான் முளகுமுட்டில் வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அம்மா கிட்ட ஒரு மனு கொடுத்து எனக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒரு வீடு வச்சு தரதுக்காக நான் மனு கொடுத்துருந்தேன். அவங்களும் அதற்கான முயற்சி எடுத்தாங்க. அப்புறமா அவங்க பணி மாற்றம் ஆயிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து தாசில்தார் என்னை வீட்டில் வந்து பார்த்து சொல்றாங்க, அந்த நிலம் வந்து பட்டா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலே அது பட்டா ஆகல. அதுக்கான ப்ரூஃப் நான் எடுத்திருக்கேன். என்ன அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கவர் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்கார ஆளு, செல்வந்தர் ஆளு. அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தாசில்தார் அவங்களும் அடுத்து வில்லேஜர் ஆபீசரும் அந்த நிலத்தை எனக்கு தர மறுக்கிறாங்க. வேற இடத்துல வீடு வச்சு தரதா சொல்றாங்க. ஆனா வேற இடத்துல போனா என்னோட பிள்ளைங்க வாழ்க்கை என்னைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். மூடு மக்களோட ஒரு உதவியால தான் நான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற இடம் ஆகும்போது எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியே இருக்காது சார். அதனால அந்த இடத்தை எனக்கு ஒரு வீடு வச்சு தரதுக்காக கலெக்டர் சார் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன். இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கவர்கிட்ட மூணாவது ஒரு நபர் வந்து நில புரோக்கர். அவர் வந்து பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வார். அவர் தான் தாசில்தாரையும் வில்லேஜர் ஆபீசரையும் பேச வச்சு டைவர்ட் பண்ணி வேற இடத்துல நிலம் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது சார். எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது. முளமூடு மக்களோட உதவியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சார் இல்ல காவல் நிலையத்துல கொடுக்கல. அழகுமின்ன கலெக்டர் கிட்ட பேசினப்ப அவங்க மனு கொடுத்தப்ப அவங்க அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. இப்ப வந்த கலெக்டர் கிட்ட பேசினேன். அவங்க அதுக்கு முயற்சி எடுத்த பிறகுதான் தாசில்தார் வந்து வேற இடத்துல தாரேன், உங்களை அது பட்டு ஆயிடுச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு டாக்குமெண்ட்டை கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபை நான் எடுத்திருக்கேன். அதான் கலெக்டர் கிட்ட பார்த்து கொடுக்க வந்திருக்கேன் கலெக்டர் சார் கிட்ட. அதை எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி எனக்கு அந்த இடத்துல ஒரு வீடு வச்சு அது தெரியல சார். ரொம்ப ரேட்டுக்கு போகும், 10-15 போகும்னு சொல்றாங்க அந்த ஏரியாவில். ஆனா எனக்கு கிளியரா தெரியாது சார். ஆனா 13 சென்ட் உண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு. ஆனா வில்லேஜர் ஆபீசர் தான் அதை அனலைஸ் பண்ணி அந்த இடம் அரசு புறம்போக்கு நிலம்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்க ஒரு சொந்தக்காரங்க இருந்ததுனால இப்ப அது பட்டா ஆயிடுச்சுன்னு மாத்தி பேசுறாங்க சார்.